நம்மை ஒட்டுக்கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். We praise you, Lord. We bless your holy name. We magnify you, Lord. We glorify you, Lord. Thank you for all your goodness, Lord. Thank you for you are so loving, Father. You are so kind, Lord Jesus. You are so mindful of us, Lord. Thank you, Jesus. எங்கள் மேல் நினைவாக இருக்கிறீர், எங்கள் மேல் அன்பாக இருக்கிறீர், எங்களுக்கு இந்த ஆதரவாக இருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி அப்பா. என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Savior, like a shepherd, lead us, much we need thy tender care. In thy pleasant pastures feed us, for our use thy folds prepare. Blessed Jesus, blessed Jesus, thou hast bought us, thine we are. Blessed Jesus, blessed Jesus, thou hast bought us, thine we are. We are thine, do thou befriend us, be the guardian of our way. Keep thy flock from sin, defend us, seek us when we go astray. Blessed Jesus, blessed Jesus, hear us when we pray. Blessed Jesus, blessed Jesus, hear us when we pray. சங்கீதம் 60:4. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். சேலா. Psalm 60:4. Thou hast given a banner to them that fear thee, that it may be displayed because of the truth. God grants his people identity and purpose. The banner symbolizes identity, calling and divine purpose. கொடி என்று சொல்லும் பொழுது அது நமக்கு தேவனுடைய அழைப்பையும், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தையும், நம்முடைய ஐடென்டிட்டி, அதாவது நாம் யார் என்பதையும் நமக்கு காட்டுகிறது. God gives his people something to stand under, a clear mark that they belong to him. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீங்க. இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா they have a flag. Not all the flags are the same. Each and every country's flag, you see, it will be so different. அப்போது அந்த கொடியை பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இந்த நாடு என்று சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. சேம் வே God has given a banner to his people who fear him, and God honors those who fear him. அவருக்கு உமக்கு பயந்து நடக்கிறவர்கள். இந்த கொடி யாருக்கு கொடுக்குறாரு, யாருக்கு அந்த ஐடென்டிட்டி கொடுக்குறாரு, யாருக்கு அந்த தேவனுடைய நோக்கத்தை யார் மூலமாக நிறைவேற்றாருன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு. The verse says the banner is given to them that fear thee. So reverence for God brings privilege, protection and direction. நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு பயந்து நடக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நாம் சிலாக்கியத்தையும் பாதுகாப்பையும் வழி நடத்தலையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். Truth is meant to be displayed and not hidden. இங்கே பார்த்தீங்கன்னா சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக, எந்த ஒரு கொடியுமே ஏற்றப்பட்டு இருக்கும்போது எல்லாரும் பார்ப்பாங்க, அது அழகாக அந்த காற்றுல பறக்கும். ஸோ இட் இஸ் meant to be displayed. What is meant to be displayed? The truth. சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சத்தியங்களை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும், வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியது. Actually, it is only through the Spirit of God that you know that Jesus is the Son of God. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன். Every day we used to sing a lot of Christian songs. I was born in a Hindu culture. இந்து அந்த சமயத்தில் பிறந்ததுனால
இங்கே பெற்றோர்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்து மதத்திலே எங்களை பக்தியாக வளர்த்தாங்க. Even though we were singing Christian songs, even though we were reading Bible in a Christian convent, we did not know Jesus. ஸோ ஒருத்தங்க கிறிஸ்துவ பாட்டை பாடுறதுனாலையோ இல்லை பைபிளை ஆவியானவருடைய துணை இல்லாமல் படிக்கிறதுனால அவங்க வந்து கிறிஸ்தவர்களாக மாறிவிட முடியாது. You must have a revelation that Jesus Christ is the Son of God. You must know that He is the anointed Christ. He is the Messiah. அந்த ரெவலேஷன் வரும் பொழுது தான் நம்ம உண்மையாகவே you can accept Jesus as your personal savior. So this is the truth which has to be displayed. God expects His people to lift up the truth boldly, publicly and confidently in a world of confusion. இந்த உலகம் போகிற பாதைகள் நமக்கு தெரியும். Everything, all human works have been substituted by AI. இன்னும் போகிற காலங்கள் எப்படி குடிதான காலங்கள். Already we are going through perilous times, and as the end of the world we reach, it is going to be much more perilous. அதனால் சட்ட திட்டங்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிக்கிறது இல்லை. கொள்ளை ரொம்ப சர்வசாதாரணமாக பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்கிறத நம்ம வந்து நியூஸில் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ they have to be made free. When they will be made free? Only when they know the truth. You shall know the truth, and the truth you know shall set you free. அதனால் பாவ கயிறுகளால் கட்டப்பட்டவங்க, கொலை உணர்ச்சியோடு இருக்கிறவங்க, கோபத்தோடு இருக்கிறவங்க, எரிச்சலோடு இருக்கிறவங்க, இப்படி இருக்கிறவங்க சத்தியத்தை அறிந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும்படியாக நம்ம செபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, அவை துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சமாதானம் இல்லாமல் உலகத்தில் கர்த்தாவை தீமையை செய்கிற ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. கொலை செய்கிறவர்கள், கொலை செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்கள், கோபத்தோடு இருக்கிறவர்கள், எரிச்சலோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு எப்படி தீங்கு செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்களில் ஒரு மாற்றத்தை கொடுங்கப்பா. சத்தியத்தை அறிய உதவி செய்யும் இயேசுவே. உம்முடைய ஆண்டவரே அன்பு அவர்களுடைய இருதயத்தை நிரப்பும்படி நாங்கள் செபிக்கிறோம். Lord, make them new people, Father. Let them come out of wickedness, Lord, which you abhor, Father. Thank you, Jesus. ஸ்தோத்திரம் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. We pray for drug addicts. We pray for the people who are drinking liquor, Lord. ஆண்டவரே, குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க, ஆண்டவரே போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க, சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், பாவத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இயேசு அவங்க பாவத்தில் மறிக்கக்கூடாதுப்பா. இயேசுவே உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.